அனைவருக்கும் இந்நேர இளைய வணக்கங்கள். விகே நிஷ்டின் 3வது விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பார்ந்த அதிதிகள் அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், நலன் விரும்பிகளுக்கும், எனது பாசத்துக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் இந்நேர இளைய வணக்கங்கள். நல்லதொரு நிகழ்வில், நல்லதொரு போட்டி நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த குழுமத்தில் பயணிப்பது உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் இந்த 3வது ஆண்டு இன்றைய நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு இந்த தகவல் தொழில்நுட்ப அறிவை எமது சமூக மக்களுக்கு, சமூக மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு இந்த ஐடி நீஸ்ட் என்ற போட்டியினை கடந்த ஆண்டிலிருந்து நடாத்தி வருகின்றோம். இந்த ஆண்டிலும் கூட 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை உள்வாங்கி அதில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு செமிஃபைனல் போட்டியை நாங்கள் வைத்து அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 28 மாணவர்கள், அதாவது வடிகட்டி எடுத்த 28 சூப்பர் மாணவர்களை இங்கே தெரிவு செய்து அதில் இந்த ஃபைனலிஸ்ட் யார் என்பதை இந்த பரந்த சபையில் நாங்கள் தெரிவு செய்கின்ற போட்டி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. உண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இவர்களை பார்த்தோன்னு நினைப்பீங்கள், இங்கால கொஞ்சம் பெரியாக்களாக இருக்கிறாங்க, இங்கால கொஞ்சம் சின்னாக்களாக இருக்கிறாங்களேன்னு யோசிக்காங்க. கடுகு சிறிதானாலும் காரம் பெரியுது, அதுக்காண்டி பெரியாக்களையும் நீங்கள் லேசாக நினைச்சிடாங்க. உண்மையில் நான் இந்த மாணவர்களை பார்த்து வியந்தது பல தடவைகள். இன்றும் கூட இது அவர்களுக்குரிய சவால் என்றதுக்கு அப்பால் இது எனக்குரிய சவாலும் கூட. உண்மையில் அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு மாணவர்களையும் குறிப்பிட்டு சொல்வதனால் உண்மையில் இந்த நிகழ்வு போதாது. அந்த அளவு டேலண்டான மாணவர்கள், அந்த அளவு திறமைசாலிகளும் கூட. இதற்காக கடந்த 7 மாதங்களாக இவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். அந்த உழைப்பின் வெளிப்பாடு அறுவடை என்று இந்த நேரத்தில் நடைபெற காத்திருக்கின்றது. எனவே இந்த அருமையான நிகழ்வின் மிகச்சிறந்த நடுவர்களாக 3 பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எமது விகே நிஷ்ட் கல்வி நிலையத்தின் மிகச்சிறந்த ஆசிரியர் காயத்ரி அவர்களும், எமது விகே நிஷ்டோடு மிக நீண்ட காலமாக உறவாக பயணித்து கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் ரவிசங்கர் அவர்களும், எமது விகே நிஷ்ட் கல்வி நிலையத்தின் வளர்ச்சியில் மிகவும் துணையோடு எங்களைப் போல மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களது தனேசர் அவர்களும் இங்கே நடுவர்களாக வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே மிகச்சிறந்த நடுவர்கள் மத்தியில் இவர்கள் மட்டுமில்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய சிறந்த நடுவர்கள் தான். அந்த வகையில் இந்த நிகழ்வின் போட்டிக்கு நாங்கள் செல்வோம். பிள்ளைகளை பார்க்க தெரியுது சார், நீங்கள் கதைச்சது காணும், போட்டியை தொடங்குங்க சார் என்ற ஆர்வத்தோடு இருக்கிற எனக்கு தெரியுது. மிக விரைவாக அந்த போட்டிக்கு நாங்கள் செல்வோம். மாணவர்களுக்குரிய அறிவித்தல், போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்குரிய அறிவித்தல். உங்களுக்கு இந்த சுற்று 3 சுற்றாக இடம்பெறும். அதில் முதலாவது சுற்றில் ஒவ்வொரு சுற்றிலும் உங்களுக்கு ஒவ்வொரு வினா கேட்கப்படும். அந்த வினாவிற்கு சரியான விடை அளிக்கும் மாணவர்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த கேள்விக்குரிய பதில் உங்கள் சொல்ல முடியவில்லையானால் அந்த கேள்வி உங்களது குழுவுக்கு செல்லும். அந்த குழுவில் உள்ள யாராவது சொல்ல விரும்பினால் முதலாவதாக கையெழுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த முதலாவது விடைய சொல்லிங்களே இருந்தால் அவங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களும் சொல்ல தவறினா அந்த கேள்வி எதிர்குழுவுக்கு போகும். அந்த குழுவில் யாராவது முதலாவதாக கையெழுத்தி சொல்லுவாங்களா இருந்தால் அவங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் போகும். இங்கே டீமுக்குரிய பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஆனபடியே கேள்வியை சரியாக உள்வாங்கி இங்கே வேகமும் விவேகமும் மிக மிக முக்கியம். ஆனபடியே அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும். இந்த நடைமுறையை யாராவது தாண்டுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு -1 பாயிண்ட் இலவசமாக கிடைக்கும். தேங்க்யூ. முதலாவது
அவங்கள ஏ குரூப், இங்கால பி குரூப். எந்த குரூப்லேருந்து தொடங்குவோம்? ஏ குரூப்லேருந்து தொடங்குவோம். ஓகே, முதலாவது கேள்வி, அதாவது முதலாவது நம்பருக்குரிய முதலாவது கேள்வி, இமெயிலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? விடை தவறு. இந்த குழுவில் வேறு யாராவது? பி சிவா ஐயத்ரி சரியான ஆன்சர். ஒரு பாயிண்ட்ஸ். ரெண்டாவது பி குரூப்பில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது கணனி மொழி? பி பைத்தான். பி பைத்தன் சரியான ஆன்சர். ஏ குரூப்பில் ரெண்டாவது கணனியின் தகவலை நிரந்தரமாக சேமிக்க இந்த சாதனம் பயன்படுத்தப்படுகின்றது? டி HDD சரியான ஆன்சர். இந்த குரூப் மின்னஞ்சலின் BCC என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ பிளைண்ட் கார்பன் காப்பி சரியான ஆன்சர். இந்த குரூப் குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை கொண்ட கடிதம் ஒன்றினை பலருக்கு அனுப்புவதற்கு தயார் செய்ய வேண்டியுள்ளது. இதற்கான இலகுவான முறை யாது? சி மெயில் மேட்ச் சரியான ஆன்சர். ஃபேஸ்புக், வைபர், ட்விட்டர் போன்றவை எதன் உதாரணம்? பி சமூக ஊடகங்கள். பி சமூக ஊடகங்கள் சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எது ஒரு இணைய உலாவி? டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் சரியான ஆன்சர். கணனியில் பயன்படுத்தப்படும் மிக குறுகிய இணைய வகை எது? ஏ லேன். பிழையான ஆன்சர். இந்த குரூப்பில் வேறு யாராவது சொல்லுங்க. டி பேன் சரியான ஆன்சர். சிபியுவின் 3 முக்கிய பகுதிகள் எவை? CPU ரெஜிஸ்டர். விடை தவறான ஆன்சர். அந்த குரூப்பில் வேறு யாராவது நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. DCUALG ரெஜிஸ்டர் சரியான ஆன்சர். கணனி வலைப்பின் பிரதான அனுகூலம் எது? விடை தவறான ஆன்சர். இந்த குரூப்பில் சொல்லுங்க. சி வளங்களை பகிரல் சரியான ஆன்சர். அடுத்தது சுழிபுரம் எனும் நகரத்தில் உள்ள விகேனிஸ்ட் எனும் நிறுவனமானது அமெரிக்காவில் உள்ள தனது தலைமை காரியாலயத்துடன் கணனி வலையமைப்பை பேணி வருகின்றது. இது எவ்வகை வலையமைப்பாகும்? சி பெரும்பரப்பு வலையமைப்பு. சி பெரும்பரப்பு வலையமைப்பு சரியான ஆன்சர். கணனி நினைவகம் என குறிப்பிடப்படுவது எது? ஏ ரேம் சரியான ஆன்சர். மிகவும் வேகம் கூடியதும் விலை கூடியதுமான ஊடகம் எது? சி ஒளியியல் வடம். சி ஒளியியல் வடம் சரியான ஆன்சர். கணனியில் சுட்டும் சாதனமாக பயன்படுத்தப்படுவது எது? சி லைட் பென் சரியான ஆன்சர். இந்த குறியீட்டின் பெயர் என்ன? சி சரியான ஆன்சர். நோட்டிக்கல். பஸ்கால் கணனி மொழியில் அடையாளம் காணியில் பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு வரியுரு எது? பி அண்டர்ஸ்கோர் சரியான ஆன்சர். விடையும் சொல்லுங்க. ஒரு டெராபைட்டுக்கு சமனானது எது? சி 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 விடையும் சொல்லுங்க. சி 1024 GB என்ற சரியான ஆன்சர். எக்ஸலில் கல முகவரியாக கொள்ள முடியாதது எது? டி. டி தவறான. இந்த குரூப்பில் வர யாராவது சொல்லுங்க. ஓகே சி சி சரியான ஆன்சர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அட்டவணை செயலி எது? பி எக்ஸல் சரியான ஆன்சர். HTML என்பதை பயன்படுத்துவது எதற்காக? மென்பொருளை. இந்த குரூப்பில் வேறு யாராவது சொல்லுங்க. பி இணைய பக்கங்களை வடிவமைக்க சரியான ஆன்சர். கொண்டு சென்று பயன்படுத்தக்கூடிய சேமிப்பு சாதனம் எது? சி பென்ட்ரைவ். சி பென்ட்ரைவ் சரியான ஆன்சர். பின்வருவனவற்றில் ஐபி முகவரி எது? பின்வருவனவற்றில் ஐபி முகவரி எது? டி. டி தவறான ஆன்சர். வேறு யாராவது சொல்லுங்க. சி சரியான ஆன்சர். அடுத்து
தொலைக்காட்சி வானொலி ஆகியவை தரவினை பரிமாற்றும் முறை பின்வருவற்றில் எது? ஒற்றை வழி. ஒற்றை வழி சரியான ஆன்சர். தெரிவிப்பியின் வகைகளுக்கு மிக பொருத்தமானது பின்வருவற்றில் எது? சி. சி சரியான ஆன்சர். விசைப்பலகை குறுக்கு வழி மூலம் தேர்வு செய்யப்பட்ட உரையை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சாவி சேர்மானம் எது? டி. டி கண்ட்ரோல் எக்ஸ் சரியான ஆன்சர். இலங்கை பரீட்சை திணைக்கள முகவரி எது? பி. பி. பி சரியான ஆன்சர். இது எங்களோட விகே நியூஸ் வெப்சைட் ஐடி. இதில் உள்ள புரோட்டோகால் எது? பி. இந்த குரூப்பில் வேறு யாராவது தம்பி சொல்லுங்க. சி HTTPS என்ற சரியான ஆன்சர். Which functions finds the largest value? பி. B சரியான ஆன்சர். ஓகே செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே வலையமைப்பு இடத்தியல் வகையாக கருதத்தக்கவை சரியான ஆன்சர். பி சரியான ஆன்சர். சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளின் கோப்பு நீட்சி எது? சி. சி DOCX சரியான ஆன்சர். இந்த வரைபடத்தில் தெரிவிப்பின் அளவாக கொள்ளக்கூடியது சைஸாக கொள்ளக்கூடியது ABCD. சி சரியான ஆன்சர். இவர் ஜார் சார்லஸ் பபேஜ். சார்ல்ஸ் பாபேஜ் சரியான ஆன்சர். இவர் ஜார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சரியான ஆன்சர். இந்த படத்தில் உள்ள இந்த துறை என்ன தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது? சுட்டிய விசைப்பலகையின் தொடக்கம். இந்த குரூப்பில் வேறு யாராவது சொல்லுங்க. நீங்க கணனி வலையமைப்பிலுடைய கணனி வலையமைப்பை ஏற்படுத்துவதற்காக சரியான ஆன்சர். அடுத்து இந்த துறையின் பெயர் என்ன? DVI போர்ட் சரியான ஆன்சர். இது இந்த போர்ட் RAM கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுறது. இந்த RAM என்ன வகை RAM கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுது? எந்த வகையான RAM கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுது? DDR. DDR. ஃபுல்லா சொன்னாதான் மார்க்ஸ். DDR டபுள் ஐ. இந்த குரூப்பில் வேறு யாராவது? டியூவல் சேனல். இந்த கேள்வி அடுத்த குழுவுக்கு போகுது. இந்த குழுவில் யாராவது? DDR2 என்ற சரியான ஆன்சர். இது இந்த விடை யாருக்குமே புள்ளி வழங்கப்படவில்லை. அடுத்தது இது இந்த இந்த துறை எதை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது? CPU சரியான ஆன்சர். டேட் அண்ட் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக இதில் உள்ள பேட்டரி பயன்படுத்தப்படும். அந்த பேட்டரி தான் இந்த பேட்டரி. இந்த பேட்டரியின் பேர் என்ன? CMOS பேட்டரி. CMOS பேட்டரி சரியான ஆன்சர். ATM தெரியும், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். CDM என்றால் இந்த குரூப்பில் யாராவது தம்பி சொல்லுங்க. கேஷ் டிபாசிட் மிஷின் சரியான ஆன்சர். இந்த இது வந்து CCTV கேமரா. இந்த CCTV ஃபுல் ஃபார்ம் என்ன? தெரியான்ற பிள்ளையான ஆன்சர். அது தவறான ஆன்சர். இந்த குரூப் தம்பி சொல்லுங்க. க்ளோஸ் சர்க்யூட் டெலிவிஷன் சரியான ஆன்சர். அடுத்தது இதன் பேர் என்ன? ஜாய்ஸ்டிக் சரியான ஆன்சர். இந்த படத்தை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த படத்தை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டீங்களா? ஓகே. இந்த துறையின் பெயர் என்ன?
இந்த குரூப்பில் வேறு யாராவது? PS2 சரியான ஆன்சர். இதன் பெயர் என்ன? ஒப்படை குறியீடு சரியான ஆன்சர். நாங்கள் ஃபோனையும் பென் டிரைவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் பயன்படுத்தப்படுவோம். அந்த டிவைஸின் பேர் என்ன? அதாவது இந்த டிவைஸின் பேர் என்ன? யூஎஸ்பி. தவறான விடை. இந்த குழுப்பத்தில் வேறு யாரா? OTG சரியான ஆன்சர். ஒன் த கோ. OTG சரியான ஆன்சர். இது வந்து ப்ராசஸரின் படம். இந்த ப்ராசஸரின் ஸ்பீட் என்ன? இந்த ப்ராசஸரின் ஸ்பீட் என்ன? தவறான ஆன்சர். யாராவது சொல்லுங்க. தவறான ஆன்சர் சொல்லுங்க. 3.40 ஜிகாஹெர்ட்ஸ் சரியான ஆன்சர். இது எக்ஸல் சீட்ல இந்த ஐக்கண்ட பேர் என்ன? நிரப்புப்படி. நிரப்புப்படி சரியான ஆன்சர். RRR என்ன? ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். RRR சரியான ஆன்சர். தாங்க நம்பர் என்னம்மா? நம்பர் என்ன? 19 -1 பாயிண்ட் கொடுங்க. -1 பாயிண்ட். இலக்கம் 19க்குரிய கேள்வி. இதன் பெயர் வெப் கேமரா தெரியும். இதன் பெயர் என்ன? லைட் பென். லைட் பென் சரியான ஆன்சர். அடுத்தது இதன் பெயர் என்ன? இந்த குரூப்பில் வேறு யாராவது? OCR ஆப்டிக்கல் கரெக்டர் ரீடர் சரியான ஆன்சர். இதன் பேர் என்ன? மவுஸ். இந்த குரூப்பில் வேறு யாராவது? ட்ராக் பால் சரியான ஆன்சர். இதன் பேர் என்ன? இந்த சைன் அட் சைன். இதன் பெயர் என்ன? இதன் பெயர் என்ன? அபாக்கஸ் சரியான ஆன்சர். இதன் பெயர் என்ன? இந்த குழுவில் யார்? பஞ்ச் கார்டு சரியான ஆன்சர். இது ப்ராசஸர் பேர். இந்த ப்ராசஸர் எந்த வகை ப்ராசஸர்? இந்த குரூப்பில் யாராவது? இல்லை, தவறான விடை. எதிர்குழுவில் LGA ப்ராசஸர், லேண்ட் கிரிட் அரே. அடுத்தது இது எந்த வகை கீபோர்ட்? வயர்லெஸ் கீபோர்ட். வயர்லெஸ் கீபோர்ட் சரியான ஆன்சர். மூன்றாவது ரவுண்ட். கேள்வி ஏ குரூப்பிட்ட கேட்பேன். யார் சரியா சொல்றீங்களோ அவங்கள கையெழுத்தலாம். இலங்கையின் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப மையம் எது? ICTA இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி சரியான ஆன்சர். இவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். மூன்றாவதுல 5 பாயிண்ட்ஸ். இதே எதிர்குழு. இடைமுகங்கள் 2 வகைப்படும். அவை எவை? அதை கொஞ்சம் ஃபுல் ஃபார்மா சொல்லுங்க. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சரியான ஆன்சர். இப்போ பொதுவான கேள்வி. பொதுவான கேள்வி.
இந்த லேப்டாப்பும் இந்த ப்ரொஜெக்டரும் எந்த கேபிளில் இணைக்கப்பட்டிருக்கு? HDMI கேபிளில் இணைக்கப்பட்டிருக்கு. போட்டிகள் இனிதே நிறைவடைந்தது. அமைதியாக இருங்க. நடுவர்களாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நன்றி. உண்மையில் மாணவர்களை திறமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய நோக்கம் இந்த சுழிபுரம் கிராமம் மட்டுமல்ல, இந்த யாழ் மாவட்டத்தின் முழுமையாக அனைத்து பாடசாலை மாணவர்களையும் ஒன்றிணைத்து இந்த போட்டியை ஒழுங்கு செய்து நடாத்துவதுதான் மிகப்பெரிய நோக்கமாக எங்களுக்கு இருக்கின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிபர்கள் சரி, ஆசிரியர் சரி, பணிப்பாளர்கள் சரி, பெரியோர்கள் சரி, துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள், தொழில் சார்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள், சமூக முன்னேற்றத்தில் ஆர்வமுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நாங்கள் அடுத்த முறை இப்படி ஒரு நிகழ்வை இன்னும் பிரமாண்டமாக இந்த சுழிபுரம் கிராமத்தை அண்டிய பகுதிகளை மட்டுமல்லாது யாழ் மாவட்டத்து அனைத்து பாடசாலை மாணவர்களை உள்ளடக்கியதாக இந்த போட்டிகளை நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். அதற்குரிய ஆவணங்களை நீங்கள் செய்து தரும்படியும் உங்களை கேட்டுக்கொள்வதோடு, எங்களோடு கூட நின்று இந்த மாணவர்களுடைய கணனி கல்வியை நாங்கள் மெருகூட்டுவதற்கு, அதாவது கணிதம் அறியான் எதுவும் அறியான் என்பது போல கணனி அறியான் எதுவும் அறியான் என்றுதான் இப்போ காலம் மாறிக்கொண்டே போகுது. நாங்கள் புதுமைகள் வரும்போது நாங்கள் புகுந்து கொள்ளணும், இல்லையென்றால் நாங்கள் தள்ளப்படுவோம். இதுதான் உண்மை. காலமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறாட்டி எதிர்காலத்தில் நாங்கள் காணாமலே போயிடுவோம். ஆனபடியே இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எங்களோட வீடுகளிலேயே நிறைஞ்சிட்டுது. அந்த தொழில்நுட்ப சாதனங்களை எவ்வாறு நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு, மாணவர்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் கடப்பாடில் இருக்கின்றோம். அந்த வகையில் எமது விகேஎன்எஸ் நிலையமும் கூட, எமது நிலையம் அதற்குரிய சிறந்த ஆய்வு கூடத்தை அங்கே வைத்திருக்கின்றது. நாங்கள் கூட ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கின்றோம். மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் பிள்ளைகள் தாங்களாகவே இலவசமாகவே படிக்கக்கூடியதாக வினாத்தாள்கள், பயிற்சி புத்தகங்கள் போன்றவை டிஜிட்டல் வைஸாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இங்கே இருக்கிற மாணவர்கள் சரி, நீங்கள் இலவசமாக அங்கே படித்து கொள்ளலாம். இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாங்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், இதெல்லாம் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் கல்வியால் நன்றி. உண்மையாகவே ஒரு வியக்க வைக்கிற ஒரு போட்டியாக தான் இருந்தது. ஏனென்றால் இதில் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுமே